போர் பதற்றம் எதிரொலியாக ஐபிஎல் தொடர் ரத்து செய்யப்படுவதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் ஐபிஎல் தொடர் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் ஐபிஎல் தொடர் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே தரம்சாலாவில் நடைபெற்று வந்த பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையேயான போட்டி பாதியிலேயே ரத்து செய்யப்பட்ட நிலையில் எஞ்சியிருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளும் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் போட்டிகளை தொடர்ந்து நடத்துவது குறித்து பிசிசிஐ அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பிசிசிஐ தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. ஐபிஎல் தொடர் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது போர் பதற்றம் காரணமாக பஞ்சாப் டெல்லி இடையிலான ஆட்டம் பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது ஐபிஎல் தொடர் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பிசிசிஐயும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். ஐபிஎல் தொடர் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில இன்று இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த போர் பதட்டம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த சூழல்ல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியாவின் எல்லையோர மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. அதே போல இரு நாடுகளுமே தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தர்மசாலாவில் நடைபெற்று வந்த டெல்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி என்பது பாதியிலேயே ரத்து என்பது செய்யப்பட்டது. குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்த போட்டி என்பது நிறுத்தப்படுவதாக ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்தது. கிட்டத்தட்ட பஞ்சாப் அணி டாஸ் வென்று பேட்டிங்கை முதலில் தேர்வு செய்த நிலையில 10.2 ஓவர்களில் 122 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் போட்டி என்பது பாதியிலேயே நிறுத்தப்பட்டு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 அணிகளுக்குமே தலா 1 புள்ளிகள் என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக பதன் போட்டியில் இருந்து 65.80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தர்மசாலாவில் ஐபிஎல் போட்டி நடந்து கொண்டிருந்த நிலையில பாதியிலே நிறுத்தப்பட்டு ரசிகர்களை உடனடியாக மைதானத்திலிருந்து வெளியேற உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக ரசிகர்கள் தர்மசாலா மைதானத்திலிருந்து தங்களுடைய இல்லத்திற்கு வெளியேறக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த சூழல்தான் எஞ்சியுள்ள ஐபிஎல் போட்டிகளை நடத்தலாமா இல்லை நடத்த வேண்டாமா என்பது குறித்த அந்த அவசர ஆலோசனையெல்லாம் தற்பொழுது பிசிசிஐ ஈடுபட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஐபிஎல் தொடரை பொறுத்தவரைக்குமே 74 போட்டிகள் என்பது நடைபெறவுள்ள கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் லீக் போட்டிகளை பொறுத்தவரைக்குமே ஒவ்வொரு அணிக்குமே தலா 2 போட்டிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தபடியாக பிளே ஆஃப் போட்டிகள் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 10 அணிகள் கலந்து கொண்டுள்ள இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்தவரைக்குமே ராஜஸ்தான் அதே போல தர்மசாலா உள்ளிட்ட மொத்தம் 13 மைதானங்களில் இந்த போட்டி என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல இறுதிப் போட்டி மற்றும் பிளே ஆஃப் போட்டியை பொறுத்த வரைக்குமே ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தாவில் நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில்தான் தற்பொழுது சூழல் என்பது மிகவும் பதற்றமான நிலைகிறது. அதே போல போட்டிகள் நடத்தப்படும் பட்சத்துல எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் அந்த போட்டியை நடத்த வேண்டும் என்பது குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த சூழலில் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் இந்த பதற்றமான சூழல் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் எஞ்சியுள்ள ஐபிஎல் போட்டிகளை நடத்துவலாமா இல்லை நடத்த வேண்டாமா என்பது குறித்து தான் தற்பொழுது பிசிசிஐ அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. நாட்டின் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இது முத்துக்குமார், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள்.